கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சடனா வானம் ஃபுல்லா கருப்பாகி அதுல இருந்து ஆசிட் மழை பொழிஞ்சு காத்து ஃபுல்லாவே டாக்ஸிக்கா மாறிச்சுன்னா நம்ம பழைப்போமா? அப்படியேப்பட்ட சுச்சுவேஷன் தான் இந்த நொடி ஈரான்ல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, நேற்றைய தினத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ண அட்டாக் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஃபெசிலிட்டியை வந்து தாக்கியிருக்கு. அது பாதிக்கப்பட்டதுனால தான் இப்போ அவங்களுடைய வானம் ஃபுல்லா கருப்பு கலர்ல மாறி இருக்கு. அதுல இருந்து ஆசிட் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க அதோட சீரியஸ்னஸ். அது மட்டும் இல்லாம காற்றுலாம் ரொம்ப நச்சுத்தன்மையோட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் இப்ப மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டை விட்டு வெளியவே வராதீங்க. எதுக்காகனா இந்த ஆசிட் மழை மற்றும் இந்த காற்று மாசுபாடு இது எல்லாத்துக்கும் தான். இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான் இப்ப ஈரான்ல போயிட்டு இருக்கு. இந்த வார் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து நாங்க கியூபால வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம், கியூபாக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுது, அந்த மாதிரியான பேச்சு வந்து அவரு பேசியிருக்காரு. இந்த வார் இப்போ நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகுதுன்னே சொல்லலாம். உலகம் ஃபுல்லா நிறைய கண்ட்ரிஸ் இந்த வார்ல இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள வித் மனோஜ் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.